ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிபகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. கோவர்தனோதரணம். ஸ்ரீ சுகர் கூறியது, ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பலதேவருடன் இவ்வாறாக கோகுலத்தில் வசித்து கொண்டிருக்கையில் இந்திரனை குறித்து யாகம் செய்வதற்காக கோகுலவாசிகள் ஏற்பாடுகள் செய்வதை கண்ணுற்றார். ஸ்ரீ பகவான் கூறியது, அப்பா, இப்பொழுது காணப்படும் பரபரப்பு எதற்காக? இது யாகம் எனின் அதனால் என்ன பயன்? அது யாரை குறித்து, யாரால் செய்யத்தக்கது? இவைகளை எனக்கு கூற வேண்டும். நந்தர் கூறியது, தேவர்களுக்கு அதிபதியான இந்திரன் மழைக்கு அரசன். மேகங்கள் அவனுக்கு பிரியமான உருவங்கள். அவைகள் பிராணிகளுக்கு பிரீத்தியையும் பிழைப்பையும் அளிக்கும் நீரை வர்ஷிக்கின்றன. குழந்தாய், மேகங்களுக்கு அதிபதியும் ஈஸ்வரனுமான அவ்விந்திரனை அவன் பொழிந்த மழையால் விளைந்த பொருட்களை கொண்டு யாகங்களால் நாம் ஆராதிக்கிறோம். பிற மனிதர்களும் பூஜிக்கிறார்கள். ஸ்ரீ பகவான் கூறியது, அவரவர்களுடைய தொழிலை பின்பற்றி வாழும் பிராணிகளுக்கு இங்கு இந்திரனால் ஆவதென்ன? இயற்கை நியதியின்படி மனிதர்க்கு ஏற்படுவதை மாற்றுவதற்கு அவனுக்கு திறமையில்லையே. அப்பா, நமக்கு நகரங்களோ நாடுகளோ இல்லை, கிராமங்களும் இல்லை, வீடுகளும் இல்லை. நாம் எப்போதும் காடுகளிலும் மலைகளிலும் வசித்து கொண்டு வனங்களையே நம்பி வாழ்கிறோம். ஆகையால் நாம் நம்பி வாழும் பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் மலைகளுக்கும் பூஜை ஆரம்பிக்கப்படட்டும். இந்திர யாகத்திற்காக சேகரிக்கப்பட்ட பொருட்கள் எவையோ அவற்றை கொண்டே இந்த பூஜையை செய்து முடிக்கலாம். வேதம் ஓதும் பிராமணர்களை கொண்டு செவ்வையாக அக்னியில் ஹோமம் செய்யப்படட்டும். உங்களால் அவர்களுக்கு பலவிதமான அன்னமும் கறவை பசுக்களும் தட்சிணைகளும் அளிக்கப்படட்டும். நாய், சண்டாளர் மற்றும் கீழ்ப்பட்டோர் உள்பட எல்லா உயிர்களுக்கும் அவரவர்களுக்கு தக்கபடி உணவளித்து பசுக்களுக்கு புல் போட்டு மலைகளுக்கு பலி கொடுங்கள். பிறகு நீங்கள் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு சந்தனம் பூசிக்கொண்டு அலங்கரித்து கொண்டு போஜனம் செய்து பசுக்களையும் பிராமணர்களையும் அக்னியையும் மலையையும் பிரதட்சணம் செய்யுங்கள். அப்பா, இது என் அபிப்பிராயம். அது உங்களுக்கு பிடித்தால் அவ்விதம் செய்யலாம். இவ்விதமாய் யாகம் செய்வது பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் மலைக்கும் மிக பிரியமாயிருக்கும். எனக்கும் மிக பிரியமானது. ஸ்ரீ சுகர் கூறியது, இந்திரனுடைய கர்வத்தை அடக்க விரும்பிய கால ரூபியான பகவானால் கூறப்பட்டதை கேட்டு நந்தகோபர் முதலியவர்கள் அவ்வார்த்தையை நன்றென்று ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே இந்திர யாகத்திற்காக சேகரித்த அப்பொருட்களை கொண்டு கிருஷ்ணன் கூறிய வண்ணம் அனைத்தையும் செய்வித்து வேதியர்களால் ஆசிர்வதிக்க பெற்று பசுக்களுக்கு புல்லளித்து பசு கூட்டத்தை முன்னே நடத்தி கொண்டு எல்லா பலி பொருட்களையும் எடுத்துக்கொண்டு மிகவும் ஆதரவுடன் மலையை பிரதட்சிணம் செய்தார்கள். வேதியர்களால் ஆசிர்வதிக்க பெற்று நல்ல காளைகள் பூட்டின வண்டிகளில் நன்கு அலங்கரிக்க பெற்ற கோப ஸ்திரீகளும் ஏறிக்கொண்டு கிருஷ்ணனுடைய சரித்திரங்களை பாடிக்கொண்டு தொடர்ந்தார்கள். அப்போது கிருஷ்ணன் கோபர்களுக்கு நம்பிக்கை தரும் வகையில் தனியான பெரியதொரு உருவத்தை காட்டிக்கொண்டு, நான் மலையின் அபிமானி தேவதை என்று சொல்லிக்கொண்டு பலி முழுவதையும் உட்கொண்டார். ஆச்சரியம் பாருங்கள், இந்த மலை தனது தேவரூபத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு அருள் புரிந்தது என்று கூறி கிருஷ்ணன் தானும் கோபர்களுடன் கூடி தன்னுடைய அந்த வடிவிற்கு நமஸ்காரம் செய்தார். இந்த மலை இஷ்டம் போல் வடிவெடுக்கக்கூடியது. தன்னை அவமதிக்கும் காட்டு மக்களை அழித்துவிடும். ஆகையால் நமக்கு நம்முடைய பசுக்களுக்கும் நன்மையை குறித்து இம்மலையை வணங்குவோம் என்றார். பகவான் கூறியபடி மலை, பசு, வேதியர் இவர்களுக்கு முறைப்படி பூஜை செய்து முடித்து பின் கோபர்கள் கிருஷ்ணனுடன் கோகுலம் சென்றார்கள். ராஜன்னு, அப்போது இந்திரன் தனது பூஜை தடைப்பட்டதை எண்ணி ஸ்ரீ கிருஷ்ணனை நாதனாக கொண்ட நந்தரிடத்தும் மற்ற கோபர்களிடத்தும் கோபம் கொண்டான். பிரளய காலம் போல் கோகுலத்தில் மழை பெய்யும்படி மேகங்களை ஏவினான். மின்னல்களுடன் மின்னிக்கொண்டும் இடிகளுடன் கர்ஜித்து கொண்டும் சண்ட மாருதத்தால் உந்தப்பட்டும் மேகங்கள் ஆலங்கட்டிகளை வர்ஷித்தன. மேகங்கள் இடைவிடாமல் தூண் போல் பெருத்த மழை தாரைகளை பொழியவே பூமியானது வெள்ளத்தில் மூழ்கி மேடு பள்ளம் தெரியாமல் ஜலமயமாக ஆயிற்று. அதிக மழையினாலும் அதிகமான காற்றாலும் நடுங்கி குளிர் தாங்க மாட்டாமல்
பசுக்களுடனும் கோபர்களும் கோபிகைகளும் கோவிந்தனை சரணடைந்தார்கள். கிருஷ்ணா கிருஷ்ணா, பக்தர்களுக்கு மகா பாக்யமாய் விளங்கும் பிரபுவே, பக்த வத்சலா, உம்மையே நாதனாக உடைய கோகுலத்தையும் எங்களையும் இந்திரனுடைய கோபத்தினின்று காத்தருள்வீர் என முறையிட்டனர். என் யோக பலத்தால் இவர்களை காப்பாற்றுகிறேன், இது என் விரதம் என்பது தீர்மானம் என்று கூறி ஸ்ரீ கிருஷ்ணன் கோவர்தன மலையை ஒரு சிறுவன் நாய்க்குடையை பிடுங்கி குடைபிடிப்பது போல் எடுத்து விளையாட்டாக ஒரு கையால் தூக்கி பிடித்தார். கிருஷ்ணனுடைய இந்த யோக மகிமையை பார்த்த இந்திரன் வெகு ஆச்சரியமடைந்து கர்வத்தை விட்டு தன் எண்ணம் நிறைவேறாதவனாய் தனது மேகங்களை மழையை நிறுத்தும்படி கட்டளையிட்டான். அப்போது கோபர்கள் தங்கள் தங்கள் பசுக்களையும் சுற்றத்தையும் அழைத்து கொண்டு வெளிப்போந்தார்கள். பிரபுவாகிய பகவானும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அம்மலையை அதிருந்த இடத்தில் முன்போலவே விளையாட்டாக வைத்துவிட்டார். அளவில்லாத வீரியம் படைத்த இந்த கிருஷ்ணனுடைய மகிமைகளை கேட்டவனும் இப்போது நேரில் பார்த்தவனுமாகிய இந்திரன் தான் மூவுலகிற்கும் அதிபதி என்ற மதம் அடங்கியவனாய் கிருஷ்ணன் முன்வந்து கை கூப்பிக்கொண்டு கூறலானான். இந்திரன் கூறியது: நீங்கள் உலகிற்கு தந்தையாகவும் குருவாகவும் ஈசனாகவும் சிக்ஷிப்பதில் தடுக்க முடியாத காலஸ்வரூபியாகவும் விளங்குகின்றீர்கள். தாங்கள் உலகிற்கு ஈஷர்கள் என்ற அபிமானம் உடையவர்களின் கர்வத்தை அடக்கிக் கொண்டு உலக க்ஷேமத்திற்காக விரும்பி எடுத்துக்கொண்ட வடிவங்களில் நீங்கள் லீலை புரிகின்றீர்கள். பிரபுவே, இறைவனே, ஐஸ்வர்ய மதத்தில் மூழ்கி அறிவிழந்து உங்கள் மகிமையை அறியாமல் தீங்கிழைத்த என் குற்றத்தை நீங்கள் பொறுத்தருளல் வேண்டும். இந்த மாதிரி கெட்ட புத்தி இனி எனக்கு உண்டாகாதபடி அனுக்கிரகம் செய்ய வேண்டும். பகவானாயும் புருஷோத்தமனாயும் மகாத்மாவாயும் உள்ள உமக்கு நமஸ்காரம். யாதவர்களின் தலைவனாயும் வசுதேவ புத்திரனாயும் எல்லோருடைய உள்ளத்தையும் கவர்பவனாயும் உள்ள உமக்கு நமஸ்காரம். ஸ்ரீ பகவான் கூறியது: இந்திரா, நீ செல்லலாம். என்னுடைய கட்டளைப்படி நடந்தால் உங்களுக்கு மங்களம் உண்டாகும். இனி கர்வத்தை அடையாமல் அவரவர் அதிகாரத்தில் ஜாக்கிரதையாயிருங்கள். ஸ்ரீ சுகர் கூறியது: இந்திரன் தேவர்களாலும் அதிதி முதலிய தாய்மார்களாலும் பிரேரணை செய்யப்பட்டவனாய் தேவரிஷிகளுடன் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் செய்து கோவிந்தன் என்ற பட்டமும் சூட்டினான். அப்போது நதிகள் பல ரசங்களை பெருக்கிக் கொண்டு ஓடின. மரங்கள் தேனை பெருகவிட்டன. உழுது பயிர் செய்யப்படாமல் தானியங்களும் செடி கொடிகளும் வளர்ந்தன. மலைகள் உள்ளிருந்த ரத்னங்களை பிரகாசிக்கச் செய்தன. குருநந்தனா, ஸ்ரீ கிருஷ்ணன் இங்கனம் அபிஷேகம் செய்யப்பட்டதும் பிறவியிலேயே பகைமை கொண்ட பிராணிகளும் கூட வைரமில்லாதவைகளாக ஆயின. இவ்விதம் பசுக்களுக்கும் இடையர்களுக்கும் பதியான கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு தேவேந்திரன் விடை பெற்று கொண்டு தேவர்கள் சூழ தேவலோகம் சென்றான். இங்கனம் ஸ்ரீமத் பாகவதத்தில் தசம ஸ்கந்தத்தில் கோவிந்த பட்டாபிஷேகம் என்ற 27வது அத்தியாயம் முற்றும்.